11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இஸ்ரேல் கடந்த 3 தினங்களில் மட்டும் 6 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அதிக உயிரிழப்பு காசா நகரத்தில் ஏற்பட்டுள்ளது. காசாவில் ஒரே நாளில் 70 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தப்படும் காசா எல்லைப் பகுதியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்கும் தகவல்களை நாம் பார்க்கலாம். தந்தி டிவி காசாவுடைய எல்லைக்கே வந்துட்டோங்க. ஃபென்சிங் இருக்கு பாத்தீங்களா? இது இஸ்ரேல் தரப்புல வாழக்கூடிய மக்களுக்காக போடப்பட்டிருக்கிற ஃபென்சிங். இங்க பாருங்க, அங்க உங்களுக்கு நல்லா தெரிகிறதா? அந்த இதெல்லாமே டெசர்ட் தாங்க, எல்லாம் பாலைவன பகுதி. அங்க அடிக்கடி இப்ப குண்டு சவுண்டு கூட கேட்கும். நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே எங்களுக்கு கேட்கிறது. அங்கெல்லாம் தூசி பறக்கிறது. அங்கே இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பிரசன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறது. அந்த பக்கத்துல போர் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, அந்த நேரத்துல அக்டோபர் 7ஆம் தேதி இது இந்த மாதிரி இல்ல, இதெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க ஹமாஸ். அந்த நேரத்துல இங்கே ஒருவர் பாதிக்கப்பட்டவர், இவருடைய குடும்பத்தார் பாதிக்கப்பட்டாங்க. இவர் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். இவர்கிட்டயே நாம பேசுவோம். சார், வாட் இஸ் யுவர் நேம்? How many years are you living here? Were you present on the 7th of October when Hamas entered through this gate? I'm Avishar Gentaro. I'm 42 years old, born and raised in Kfar Aza, in that place, that village. Okay. My parents live here. Okay. I've been here 7 October for 24 hours inside the shelter. Okay. With my 2 kids and my wife. Okay. We fight with the terrorists. So tell us, how did Hamas enter here? They just through this gate or this gate? They bombed the gate. They bombed the gate. So the gate was there, but after the bomb blast, it was not there. Yeah. So அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹமாஸ் இந்த கேட்டை குண்டு வச்சு தகர்த்துட்டு இது வழியா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இங்க பாருங்க, இங்க வெளிநாட்டவர்களும் வந்திருக்காங்க. அதுதான் அவங்க வாழக்கூடிய அந்த செட்டில்மெண்ட். சரி, இங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம இப்போ இவர்கிட்ட கேட்கலாம். சார், how many people were killed during that particular day, October 7th, in your community? 64 people was dying on that day, and 19 was been taken to be hostages. 64 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 19 பேரை பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மொத்தத்துல 1200 பேர் கொல்லப்பட்டாங்க. 251 பேர் பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க. இப்ப 48 பணைய கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்காங்க. ஜெருசலம் தாக்குதலுக்கு பிறகு ரீசெண்டா இப்போ இஸ்ரேல் இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. பயங்கரமான தாக்குதலா இருக்காங்க. பொதுமக்கள் அங்கிருந்து கிளம்பி நீங்க தெற்கு பக்கம், இப்ப நம்ம வடக்கு காசால இருக்கோம், இதுதாங்க காசா சிட்டி. அப்படியே போனா காசா சிட்டி. நம்ம அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போனா தெற்கு காசா பகுதி இருக்கும். எல்லாரையும் தெற்கு காசா பகுதிக்கு போக சொல்றாங்க. அங்கேயும் கடுமையான உயிரிழப்பு. 64,500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காசா பகுதியில். எனினும் நாம இவர் கேட்டு பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் ஹமாஸ் ஆக்ஷன் 1200 people killed in Israel. Your friends died as well. Israel attacked Gaza. It is attacking. 64,500 people died. So what do you want to say to the people of Tamil Nadu through Tandi TV regarding this killings on both sides? I want to say, first of all, we are not people of war. But I will ask you back questions. What you will do, what anyone will do if your wife, kids, brother, mother, sisters been taken from you to somewhere, and the persons was hiding them, and you don't know what's happened with them, and they know, and you know that they are on bad situation. What you will do? You have suffered a lot. You have suffered a lot. The world has acknowledged that. But do you think, is it time to stop war? It's the time to stop war. But when everyone will be here, we will not stop till the last one will be here. And this is what we're fighting for our people. அவர் என்ன சொல்றாரு? போர் நிறுத்தப்பட வேண்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து கடத்தி கொண்டு போனவர்கள் திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கார். அவருடைய கோபத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மளை திருப்பி பதில் கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். இவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். The world is looking forward for the war to end and for your people to come back to your country. Thank you for talking to Tandi TV. நாம் தற்பொழுது காசா எல்லை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள்.
காசாவிலிருந்து, காசா எல்லை பகுதியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.